பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாகவும் விஷ்ணுவின் மீது பக்தி கொண்டவளாகவும் திகழ்ந்த ஆண்டாளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் என்னும் அடியாருக்கு மகளாக பிறந்தார். அவர் துளசி செடியின் கீழ் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் கோதை என்று அழைக்கப்பட்டார். வைணவ மரபில் ஆண்டாள் ஒரு பெண் ஆழ்வார் ஆவார். மேலும் அவர் இறைவனை பற்றி பாடிய பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. ஆண்டாள் விஷ்ணுவின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் விஷ்ணுவை கணவனாக அடைய விரும்பினார். கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் கொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார். இதனால் கோதை சூடிய மாலைகளையே இறைவனுக்கும் சூடப்பட்டன. ஒரு நாள் இதை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கண்டித்தார். அவள் சூடிய மாலைகளை ஒதுக்கிவிட்டு புதிய மாலைகளை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை சூடிய மாலைகளே தனக்கு உகந்தவை, எனவே அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனாலேயே சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டாள் என்ற பொருளில் ஆண்டாள் என்று போற்றப்படுகிறார். ஒரு நாள் விஷ்ணு கனவில் தோன்றி ஆண்டாளை திருவரங்கத்திற்கு அழைத்து வர சொன்னதாகவும் அதன்படி ஆண்டாள் அரங்கநாதருடன் இணைந்ததாகவும் கூறப்படுகிறது. இது வைணவ மரபில் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. ஆண்டாள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி ஆகிய 2 முக்கிய பக்தி இலக்கியங்களை இயற்றியுள்ளார். நன்றி, வணக்கம்.